உலக செரிமான ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு விஜிஎம் மருத்துவமனையில் குடல் அலர்ஜி நோய்களுக்கான பிரத்யேக விஜிஎம் ஐபிடி கிளினிக்கை தொடங்கியுள்ளது. இந்த கிளினிக்கை மூத்த குடலியல் நிபுணரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் KR பழனிசாமி திறந்து வைத்தார். குரோன்ஸ் நோய் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் உள்ளிட்ட குடல் அலர்ஜி நோய்கள் இளம் வயதினரிடையே அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மலத்தில் ரத்தம் காணப்படுதல், உடல் எடை இழப்பு, இரத்த சோகை மற்றும் அதிக சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. புதிய ஐபிடி கிளினிக்கில் மேம்பட்ட எண்டோஸ்கோபி பரிசோதனைகள், பயாலஜிக் சிகிச்சைகள், ஊட்டச்சத்து ஆலோசனைகள் மற்றும் குறைந்த காயப்படுத்தும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சிகிச்சை வசதிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக மை கட் மை வாய்ஸ் என்ற மாதாந்திர விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு மன்றத்தையும் விஜிஎம் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய விஜிஎம் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் VG மோகன் பிரசாத், ஆதாரபூர்வமான மற்றும் நோயாளி மையப்படுத்தப்பட்ட சிகிச்சையை வழங்குவதோடு ஐபிடி நோய் குறித்த பொதுமக்கள் விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த கிளினிக்கின் நோக்கம் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அறிவியல் கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு டாக்டர் வம்சிமூர்த்தி அறிமுக உரையாற்றினார். டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் ஐபிடி மற்றும் குடல் நுண்ணுயிரிகள் குறித்து, டாக்டர் S திவ்யசாரதி ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் குறித்தும், ஐபிடி ஆலோசகருமான சுமந்த்ரன் நோயாளிகளுக்கான உளவியல் ஆதரவு குறித்தும் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியை டாக்டர் மித்ரா பிரசாத் ஒருங்கிணைத்தார். நன்றியுரையை டாக்டர் CBS சுமன் வழங்கினார். இந்த நிகழ்வில் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் ஐபிடி நோய், குடல் நுண்ணுயிரிகள், ஊட்டச்சத்து மற்றும் உளவியல் ஆதரவு தொடர்பாக சிறப்புரையாற்றியது குறிப்பிடத்தக்கது.